குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஹெச்பி மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். பட் இப்போ நிறைய டைம் பார்த்தா கோட்டல் எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. அடுத்து நமக்கு தேவை மேக்ஸ் எக்ஸாம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் நான் ஒன்றுமே படிக்கலை, என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் நான் பாஸ் பண்ணுற அளவுக்காவது எனக்கு முக்கியமான கொஸ்டின் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க எக்ஸசைஸ் பேஸாக. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நமக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கடைசி ஒரு 3 days தான் இருக்குது. இது நம்ம நல்லா பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லெசன் 2 கொஸ்டின் வர மாதிரியாவது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கேட்டதுனால இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மேத்தமெட்டிக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சார் நிறைய பேருக்கு நீங்கள் எல்லாத்தையுமே என்னால் படிக்க முடியல, அதாவது படிக்க முடியல, ஓரளவுக்கு கொடுத்தா கொஞ்சமாக கொடுங்க, இருக்கிற 3 days தான் இருக்குது. நீங்கள் வந்து தேர்ஸ்டே ஒரு லெசனு, ஃப்ரைடே ஒரு லெசனு, சாட்டர்டே சண்டே ஒரு லெசன் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் படித்து பாஸ் பண்ணுற அளவுக்காவது ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்குற மாதிரி அட்லீஸ்ட் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொடுங்க சார், நான் அன்றைக்கி படிக்கணும், அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 3 hours படித்து முடிக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னாங்களே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டார்ஸில் நமக்கு முக்கியமான லெசன் பார்த்தீங்கன்னா வெக்டார் தான். நம்ம வந்து வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனும் கூட. பப்ளிக் போர்டு எக்ஸாமினேஷன் வரக்கூடிய கொஸ்டின் வர கண்டிப்பாக போர்டு எக்ஸாமினேஷனுக்கு டெஃபினட்டாக வரக்கூடிய சாப்டரில் ஒரு முக்கியமான லெசன், அதாவது 2 5 மார்க்கு கேட்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரா தான் நமக்கு முக்கியமான 2 கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக இப்போ நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. தட்ஸ் கால் 14 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க வால்யூம் 1லேருந்து. கண்டிப்பாக இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது வெக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக வெக்டாரில் நான் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2025ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு டெஃபினட்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸில் இது ஒரு கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.3 6.5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி முக்கியமான கொஸ்டின்ஸில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.7 அது கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் ரெண்டும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.23 6.44 6.23யும் அதே மாதிரி தான். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து இது வந்து என்னன்னா அது வந்து மீடியம் ட்ரையாங்கிள் கன்கரண்ட் சம். சரிங்களா? இது 3. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.23 தான் டாட் கிராஸ் 2 சேர்ந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 6.4 கண்டிப்பாக வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இது வந்து பூட் ஆஃப் பர்பண்டிகுலர் பாயிண்ட், சரியா, செங்குத்து மையத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.6ல். இந்த 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் ஒரே மாதிரி தான். இதை நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கு. அதே மாதிரி 6.1ல் கொஸ்டின் நம்பர் 9 and 10. சரியா? ஸோ இந்த 5 கொஸ்டினில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடும். எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7 9 எக்ஸைஸ் 6.1ல் 9 10ல் கண்டிப்பாக டெஃபினட்டாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் 5 மார்க் கம்பல்சரியாக வந்துடும். ஸோ எந்த மாற்றமே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.3ல் கொஸ்டின் நம்பர் 4 and 7 இது டாட்டும் கிராஸும். அதே மாதிரி எக்ஸைஸ் 6.5ல் கொஸ்டின் நம்பர் 3 and 4 அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel லைன் கியூ லைன்ஸ் பேஸ் பண்ணுற சம்மு. சரிங்களா? இது அதே மாதிரி எக்ஸைஸ் 6.5ல் கொஸ்டின் நம்பர் 3 and 4. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான சம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 தான் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது 6.7 இதில் கண்டிப்பாக வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் கொஸ்டின் அப்படியே இருக்காது. சரிங்களா? இந்த 6.7 1 2 3 டைப் இருக்குது. ஸோ 1 பாயிண்ட் வந்தால் என்ன பண்ணோம், 1 பாயிண்ட்டு ஆர் 1 லைனு பிளே 1 பிளே இல்லை பாயிண்ட்டே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தா என்ன பண்ணுறது, 2 பாயிண்ட் கொடுத்தா என்ன பண்ணணும், 3 பாயிண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறது. கண்டிப்பாக அந்த 6.7லேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக எவ்ரி இதில் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இது 2த்தில் கண்டிப்பாக முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஆர் வெக்டார் ஈக்குவல் ஏ வெக்டார் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். ஸோ வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் வெக்டார் அந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி 6.8ல் கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 4 அதை கோப்பன்லார்னா தன் வேல்யூ ஆஃப் எம் ஒன்று கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த லைன் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸில் முடிக்க முடியும். கண்டிப்பாக அது நல்லா முடிச்சிங்களா ஒரு 3 ஹவர்ஸில் முடிக்கக்கூடிய சம்.
முடிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 3 5 மார்க் கண்டிப்பாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெக்டாரில் ஈஸியாக 3 5 மார்க்கு கண்டிப்பாக நம்மளால படிக்க முடியும். ஷார்ட் டைமில் இன்றைக்கி உட்காந்தா கூட இப்போ உட்காந்து படிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock இப்போ 7:30 10 o'clock கூட கண்டிப்பாக அதை முடிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ நல்லா படிங்க, லேர்ன் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இந்த எக்ஸசைஸ்க்கு வெக்டார் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வீடியோ போட்டிருக்கோம். இந்த 6.3 6.5 ஸோ இந்த 6.7க்கு 9 10 நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த 6.5 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை விஹெச்பி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ டெஃபினட்டாக பாருங்கள், படிங்க. ஸோ எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனில் வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ 5th லெசன் வந்து முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து பாருங்கள். தேங்க்யூ.